இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்தரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். Titus 2:14 Who gave himself for us that he might redeem us from every lawless deed and purify for himself his own a special people zealous for good works. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே இந்த உலகத்திற்கு கொடுத்ததற்கு ஒரு மிக முக்கியமான ரகசியம் என்ன? அவர் நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்வதற்காய் நம்மை அவர் இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம், உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த ஜனங்களாய் மாற்றி இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற போது நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய நாமத்தை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நற்கிரியைகளை, தேவனுக்கு சித்தமுள்ள காரியங்களை செய்ய வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ அவர் விரும்பும்படிக்கே நம்மை அவர் பரிசுத்தம் பண்ணியிருக்கின்றார். ஆமென். நாம் வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழாதபடி கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம் வாழ்க்கையின் மூலமாய் உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவருடைய தியாகத்தையும் அவர் நமக்காய் செய்து முடித்த எல்லாவற்றையும் நாம் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வேதம் சொல்கின்றது எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆதாயம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்வதற்காகவே கிறிஸ்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இரக்கமுள்ளவர்களாகவும் மன உருக்கமுள்ளவர்களாகவும் மன்னிக்கிறவர்களாகவும் உதவி செய்கிறவர்களாகவும் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை குறித்து அநேகருக்கு சொல்கிற சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ கர்த்தர் விரும்புகின்றார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்களே உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ஏன் நம்மை அவர் தெரிந்து கொண்டார்? ஏன் நம்மை பிரித்தெடுத்தார்? ஏன் நம்மை பரிசுத்தப்படுத்தினார் என்றால் நற்கிரியைகளை செய்வதற்காகவே. ஆம், இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய நற்கிரியைகளை செய்வதற்காக, இயேசுவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் வாழ்வதற்காக உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை நீர் ஆண்டவரை பிரித்தெடுத்து எங்களை வேறு பிரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய நற்கிரியைகளை செய்வதற்காய் எங்களை பாத்திரவான்களாய் மாற்றினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. சிலுவையிலே நீர் செய்த ஆண்டவரே இந்த நற்காரியங்களுக்காக உமக்கு நன்றி. நாங்களும் அப்படி செய்யும்படியாய் உம்முடைய ஆண்டவரே வாழ்க்கையை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.